இன்றைக்கி அரசியல் களத்தில் என்னென்னலாம் நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம லைனாக ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டு வரோம். ரொம்ப சீரியஸாக நிறைய விஷயங்கள் போயிட்டு இருந்தது. ஸோ கொஞ்சம் நம்மளுக்கு வந்து டிஎம்கே காங்கிரஸை தாண்டி வேறு என்னென்னலாம் இன்றைக்கி நடந்திருக்கு, யார் யாரெல்லாம் என்னென்ன பேசியிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்காக வருது மைக் செக் 1 2 3. ஹலோ மைக் செக் 1 2 3. விருதுநகரில் அதிமுகவினர் மத்தியில் பேசியிருக்கிறாரு முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி சலீம். அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அதிமுக வந்து பாஜகவுக்கு அடிமையாக இருக்குன்னு. அப்படியெல்லாம் நாங்கள் இன்னும் அடிமையாலாம் இல்லை. நாங்கள் தேவைக்கு டெல்லியை பயன்படுத்துகிறோம். நாங்கள் எதிர்க்கணும் அப்படின்னா நேராக எதிர்த்துருவோம், ஆதரிக்கணும் அப்படின்னா தூக்கி வச்சு ஆதரிப்போம். ஸோ நாங்கள் தேவைக்கு தான் நாங்கள் பயன்படுத்துகிறோம், நாங்கள் அடிமையெல்லாம் கிடையாதுன்னு பேசியிருக்கிறாரு. அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஷோர். எதிர்கட்சியா இருக்கும் போது கருப்பு கொடையை பிடிச்ச ஆளுங்கட்சி அவர் மாற உண்ணி பிரதமர் வரும்போது என்ன கொடை பிடிச்ச? வெள்ளப்படம், பெண்கொடை வேங்க வெள்ளப்படை பிடிச்ச. நீ போறது நாடகமா, எடப்பாடி நாடகமா? நாங்க எதிர்த்தாலும் நேர்மையா எதிர்ப்போம், நேரா எதிர்ப்போம், ஆதரிச்சாலும் தூக்கி வச்சு அனுப்போம். எங்களுக்கு தேவை டெல்லியில இருந்து பண்டு எங்களுக்கு வரணும், தமிழ்நாட்டுக்கு பண்டு வரணும், தமிழ்நாட்டு மக்கள் சௌரியமா வாழணும், விலைவாசியை குறைக்கணும், வீட்டு வரியை குறைக்கணும், சொத்து வரியை குறைக்கணும், எல்லா வரிகளையும் குறைச்சி நாட்டு மக்கள் சுபிட்சமா வாழணும். எல்லா ஊர்களுக்கும் நல்ல சாலை, ரயில் தண்டவாளங்கள்லாம் பெரிய பெரிய போக்குவரத்துல உருவாக்கி ரயிலுடைய எண்ணிக்கையை கூட்டணும், தொழில் வளத்தை பெருக்கணும், ஜவுளி பெருகணும், விவசாயம் பெருகணும், நெசவு பெருகணும், எங்க பார்த்தாலும் தொழில் வளம் பெருகணும், பட்டாசு தொழில் பாதுகாக்கணும். எல்லாம் நடக்கணும்னா நாங்க டெல்லிய தேவைக்கு என்ன தேவையோ அதுக்கு பயன்படுத்துவோம். அதுக்கு தேவையான உதவிகளை வாங்குவோம், கேட்டு வாங்குவோம். நாங்க அடிமை கிடையாது, நாங்க நண்பன். நீ